இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 136 எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே காத்திருத்தல் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களுக்காக, அநேக காரியங்களுக்காக, வேலைக்காக அல்லது திருமண காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவருக்காக நாம் எப்படி காத்திருக்க வேண்டும், அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய வசனத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் தாவீது சொல்றாரு, விடியற் காலம் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிற ஜாமக்கரை பார்க்கிலும் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று. அப்போ கர்த்தருக்கு அவங்க காத்திருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே மீகா, ஏசாயா தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருடைய ஆலயத்திற்கு அவரை கொண்டு வரும்போது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அதுல இருந்தான் என்று நம்ம லூகாஸ் விசேஷத்துல பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு வாழ்ந்த ஜனங்கள் ஒரு மீட்பர், ஒரு இரட்சகர் நமக்கு வருவார் என்று அவங்க எதிர்பார்த்து காத்திருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இயேசுவை பார்த்த உடனே அந்த சிமியோன் ஆவியில் ஏவப்பட்டவராய் சொல்றாரு, பிரஜாதிகளுக்கு ஒளியாகவும் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாகவும் நீர் ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்றாரு. அப்ப அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதே போல அந்த ஆலயத்துல இருந்த அன்னாள் என்று பெயர் கொண்ட ஒரு 84 வயதுடைய ஒரு வயதான ஒரு ஸ்திரீ இருந்தாள் என்று பார்க்கிறோம். அவளும் இயேசு கிறிஸ்துவை அவளோடு பார்த்து இஸ்ரவேலின் மீட்புக்காக காத்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அவரை குறித்து அறிவித்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த அநேகர் அந்த நாளில இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து எப்போ வருவார், எங்களுக்காக மீட்பர் எப்போ வருவார் என்று. அப்போ இன்றைக்கு நாம் எதற்காக நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கோம்னா அவருடைய 2வது வருகைக்காக நாம காத்திருக்க வேண்டும். இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்னோடு கூட வந்து இருக்கும்படியாக நான் உங்களை அழைத்து கொண்டு போக வருவேன் என்று சொல்லியிருக்காரு. யோவான் 14 வாசிக்கும் போது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன். அப்போ அவருடைய வருகை எப்பொழுது வரும் என்று அந்த இயேசு கிறிஸ்து சொன்னதில் இருந்து வாழ்ந்த ஜனங்கள் விசேஷமாக பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு பிறகும் அவர் சீக்கிரத்தில் வருவார், அவர் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து நான் வருகிற நாளிகையாவது பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். திருடன் வருவதை போல அவருடைய வருகை இருக்கும் என்று. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பவுல் அப்போஸ்தலர்களும் ஒவ்வொருடைய சபைக்கும் அவர் போகும்போது ஆண்டவருடைய வருகை குறித்தும் ஆண்டவர் நிச்சயம் வருவார், நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள வருவார் என்கிற சுவிசேஷத்தை நம்பி அந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாங்க, அவருடைய வருகைக்காக நாங்க காத்திருக்கிறோம் அப்படின்னு. அதே போல 1 தெசலோனிக்கேர்ல இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து சொல்லும் பொழுது, இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று மற்றவர்களுக்கும் அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த தெசலோனிக்கேயர் நிருபத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் உறுதியாக நம்புறாங்க, இப்பொழுதே இன்றைக்கே, அதாவது இந்த தலைமுறையிலே நம்ம அவரை காண்போம், அவர் வருவார் அப்படின்னு. அநேக பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே செய்யாம, வேலை செய்யாம அவருடைய வருகைக்காக காத்து இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர்ல பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, அவர் வருவார், ஆனாலும் நீங்க வேலை செய்யாமல் நீங்க சோம்பலா இராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க நிச்சயமாய் நம்பி அவருக்காக காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். பேதுரும் சொல்றாரு, நீங்க இயேசு கிறிஸ்து அவர் வருவார், அதனால நீங்க ஆவலோடு அதை காத்திருங்க, நீங்கள் அசதியா இராதபடிக்கு அவர் வருகையை
அவர் எதிர்நோக்கும்படியாக ஆவலோடு நீங்க காத்திருங்கன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நம்ம எந்தெந்த காரியங்களுக்காக இல்லாமோ நம்ம என்ன செய்யறோம், காத்திருக்கிறோம், ஆனால் சோர்ந்து போகிறோம். அப்போ நிச்சயமாக நாம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதை ஆயத்தமாகி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரமும் பாவம் இல்லாமல் அவர் தரிசனம் ஆவார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எப்படியும் அவர் நம்மளை ரட்சித்து கொள்ளும்படியாக அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி யார் யார் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரட்சித்து கொள்ளும்படியாக பாவம் இல்லாமல் அவர் 2ஆம் தரம் தரிசனம் ஆவார். அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை போல நாம் ஆயத்தமாகி ஆண்டவருடைய வருகைக்காக நான் காத்திருந்தோமானா நிச்சயம் நாம் புறக்கணிக்கப்படாமல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். தாவீது ஜெபித்தது போல ஜாமக்காரரை பார்க்கிலும் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காக ஏங்குகிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என்னுடைய ஆத்துமா காத்திருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவருடைய வருகைக்காக அவர் சொன்னபடி நம்மை அழைத்து கொண்டு போக வருவார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்பவும் வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார் என்கிற நிச்சயத்தோடு நாம் ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது அவர் வருகையிலே நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அன்று சிமியோன் சொன்னது போல இந்த இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று ஒவ்வொருவரும் என்னுடைய நாட்களில் அவர் சீக்கிரமாய் வருவார் என்று ஆவலோடு நாம் காத்திருக்கும் பொழுது நாம் புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல விடுபடாதபடிக்கு நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்படும். அந்த கிருபையை தேவன் ஒருவருக்கும் தரும்படியாக நான் இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனுடைய வருகைக்காக காத்திருத்தலை குறித்து கர்த்தாவே இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. சோர்ந்து போகாமல் ஆண்டவரே ஆவலோடு எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு ஆயத்தமாகி காத்திருக்கக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு ஆண்டவரே தாவீதை போல தகப்பனே எப்பொழுது விடியும் என்று ஆண்டவரே உம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று சீக்கிரத்தில் வருவார் என்று ஆவலோடு காத்திருங்கள் என்று சொன்னது போல நாங்களும் காத்திருக்கக்கூடிய கிருபையையும் பலத்தையும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.